தொகுதி மறுவரையறை மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிய சட்ட முன்வரைவுகளை ஏற்றுக்கொள்ளும்படி திமுகவுக்கு பாஜக அழுத்தம் தருவதாக தெரிவித்துள்ள கார்த்தி சிதம்பரம், பாஜகவின் அழுத்தத்திற்கு பணிந்தால் திமுக தீங்கான தேர்தல் தோல்வியை சந்திக்க நேரிடும் என கூறியுள்ளார். பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில இது எல்லாத்தையும் தொகுதியெல்லாம் சீரமைப்பு செய்து அதிகமாக ஜனத்தொகை இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக சீட்டுகளும், ஜனத்தொகை கம்மியா இருக்கிற மாநிலங்களுக்கு குறைஞ்ச சீட்டும் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அந்த சீட்டை எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 3ல் 1 பங்கு கொடுக்கலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்காக போன தடவை முயற்சி பண்ணாங்க. அது போன தடவை தோத்து போச்சு. ஏன்னாக்கா அவங்க 3ல் 2 பங்கு அவங்களுக்கு அந்த ஓட்டு வரணும். திமுகவும் அது எதிர்த்து தான் ஓட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிலையில தான் கடந்த பாராளுமன்ற தொடரில் இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பாஜக கிட்ட இருந்து அழுத்தம் வருகிறது என்று எங்களுக்கு பல செய்தி வருது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பாஜக அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை துவக்கிட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தை துவக்கிருக்காங்கன்னா, இதை நீங்க ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதையும் நாங்க கொண்டு வந்துடுறோம், அதுக்கும் ஒத்துக்குங்க, அதோட அதை அப்படி சொல்லி ஆசை காட்டுறாங்க டிஎம்கேக்கு. ஆனா அந்த பாதையில டிஎம்கே போச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தலில் வந்த முடிவுகளோட இன்னும் மோசமான முடிவுகள் தான் வருகின்ற தேர்தல்.